அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நம் பயில்தலை தொடர்கிறோம். இப்பொழுது புதிய அத்தியாயம் 8வது அத்தியாயம் சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் சுப்ரீம் வில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இப்ப புதிதாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் ஒரு சின்ன செய்தி என்னவென்றால், இன்று 29 மார்ச் என்பது அன்னை முதலாக புதுச்சேரிக்கு வந்த தினம், முதலாக ஸ்ரீ அரவிந்தரை கண்ட தினம், சிறப்பான நாள். அதனால இன்று காலை 10 மணி அளவில், சரியாக 10 மணிக்கு அளவில் கூட 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நம்முடைய புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்தில், ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு தமிழ்ல சொன்னா அவங்களுக்கெல்லாம் புரியும் நினைக்கிறேன், தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது 10 மணிக்கு தான் அன்னை தொடர்வண்டியில இறங்கியிருக்காங்க. அது ஒரு செய்தியா இருந்துச்சு, ஒரு குறிப்பு ஒண்ணு இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை பத்தின நிகழ்ச்சி நிரல் ஆசிரமத்துல ஒட்டியிருக்காங்க. அது ஏதோ கல்கத்தாவுடைய ஒரு சங்கம் ஏதோ நடத்துகிறது, ஆசிரமம் நடத்தவில்லை, அது ஒரு பகுதி. அதே மாதிரி மாலையில் விளையாட்டு மைதானத்தில் தியானம் இருக்கிறது இதை பற்றி. அப்போ அந்த மதர் அந்த சொன்ன பிரேயர், நேற்று சந்தித்த எத்தனை குழப்பங்கள், எத்தனை அவநம்பிக்கைகள், எத்தனை இருந்தாலும் நேற்று நான் பார்த்தேன், அந்த 30ஆம் தேதி மார்ச் மாசம் எழுதின பிரேயர்ஸ்ல வரும், அவரை பார்த்தோம், உலகம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஊட்டியதாக அவர் எழுதியிருக்கிறதை அன்னையோட குரல்லே கேட்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். ஏப்ரல் 4ஆம் தேதி கடற்கரையில் அரவிந்தர் வந்த நினைவு கூர்வதாக ஒரு நிகழ்ச்சி, பாடல்கள் பாடுவது போன்றவை கடற்கரை சாலையில் நடக்கும். மாலை 4ஆம் தேதி 4ஆம் மாதம் 4 மணி என்று 4 என்று வரும். இந்த 4 என்பது அன்னையின் குறிப்புப்படி இறைவனின் வெளிப்பாடு. அரவிந்தன் இறைவன் வெளிப்பட்ட நேரமும் அதை நினைவு கொள்வோம். இப்பொழுது நாம் நம்மளுடைய பயில்களில் இறங்குவோம். இதுல சுப்ரீம் வில், அது தமிழ்ல என்ன எழுதியிருக்கு, அந்த தலைப்பு பரம சங்கற்பம்னு போட்டிருக்கு. சங்கற்பம் தெரியல, அதையும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதனால இனிமே யார் படிச்சாலும் சரி கொஞ்சம் பொறுமை காக்கவும் நான் அதையும் கூடவே காட்டலான்னு இருக்கேன். அப்போ முன்னெல்லாம் புக் ஸ்கிரீன்ல தெரியாது, இனிமேல் ஸ்கிரீன்ல தெரியும். அதனால ஞாபகத்தில் 8ஆம் அத்தியாயம் தான் பரம சங்கற்பம். சங்கற்பம் என்பதில் பரம என்றால் சுப்ரீம் என்பதில் இறைவனின் பரமான் அப்படிங்கிற பொருள்ல வருகிறது. இப்ப நான் தமிழ்ல படிக்கும் போது அதை கொண்டு வரேன். இந்த அத்தியாயத்தின் முதல் பக்கம், இங்கேயும் 4 என்றால் இறை வெளிப்பாடு என்று சொன்னேன், தொடக்கமும் அப்படின்னா வருகிறது. பார்ப்போம். எழுத்துக்கள் தெளிவா இருக்கா, இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குவா செய்யறோம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். 200 சொல்லுங்க. கொஞ்சம் பெருசு என்கிட்ட புக் இருக்கு சார், ஆனா கொஞ்சம் பார்வைக்கு தெரியாதுன்னு தோணுது எனக்கு. எப்படிங்கம்மா? இன்னும் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப பெருசு பண்ணிருக்கோம் பாருங்க. இது பரவாயில்ல சார், இது அதோட கொஞ்சம் பெருசு போகும். ஆமா சார், ரொம்ப பண்ணா அந்த எழுத்தை ஓட்டிட்டு இருக்கணும், அதனால ஓரளவு பெருசா பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த light of this progressive manifestation of the spirit, first apparently bound in the ignorance, then free in the power and wisdom of the infinite, we can better understand the great and crowning injunction of the Gita to the Karma Yogin, abandoning all dharmas, all principles and laws and rules of conduct, take refuge in me alone. இது எத்தனாவது அத்தியாயம், எத்தனாவது இது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. கடைசி 18வது அத்தியாயத்துல கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் சார், எனக்கு அது கன்ஃபார்மா ஞாபகம் இல்லை. அது ஸ்லோகமாவே காட்டுறேன். 66வது ஸ்லோகம் 18வது அத்தியாயம், இறுதி அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம். சரியா சொன்னீங்க புவனேஸ்வரன், சரியான. நன்றி சார். In the light of this progressive manifestation of the spirit,
அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முந்தின சாப்டர் முடியும் போது இருக்கிறது தான் என்னன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா 4 நிலைகள், அடிப்படை ஆசைகள், அப்புறம் வந்து அடிப்படை தேவைகள், பிறகு ஆசைகள், மனம், ஆன்மாங்கிற மாதிரி ஒரு 4 நிலைகள் நம்ம பார்த்தோம். அதுல வந்துட்டு இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் வெளிப்படும் தன்மை, இந்த பரமாத்மா ஸ்பிரிட் கேபிட்டல்ல போட்டிருக்கனால இந்த பரமாத்மா வெளிப்படக்கூடிய அந்த ஒளியில், இந்த லைட் ஆஃப் திஸ் ப்ரோக்ரெசிவ் மேனிஃபெஸ்டேஷன் அல்ல இந்த நோக்கில் அப்படின்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பேரண்ட்லி பவுண்ட் இன் தி இக்னரன்ஸ். இந்த அப்பேரண்ட்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெள்ள தெளிவாக தெரிகிறது என்று பொருளும் வரலாம். அது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கிறதுங்கிற பொருளும், 2 பொருளுமே இருக்கு. பார்வைக்கு அது போல இருக்கும். அறியாமையால் கட்டுண்டது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் ஃப்ரீ இன் த பவர் அண்ட் விஸ்டம் ஆஃப் தி இன்ஃபினிட். இப்ப ஆரம்பத்துல வந்து கட்டுக்கு எதிர்ச்சொல் வந்து ஃப்ரீ. அப்போ வந்து என்னன்னா, அந்த அனந்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனின் ஆற்றலாலும் ஞானத்தாலும் அது வந்து விடுதலை பெறுகிறது. தென் ஃப்ரீ இன் த பவர் ஆஃப் தி இன்ஃபினிட், தென் ஃப்ரீ இன் த விஸ்டம் ஆஃப் தி இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லிட்டு we can better understand the great injunction of the Gita. We can better understand the crowning injunction of the Gita to the Karma Yoga. ரெண்டு போட்டுங்க, கிரேட் இன்ஜங்ஷன் அண்ட் கிரேட் க்ரௌனிங் இதுன்னு போட்டுருங்க. இன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the act or an instance of enjoining a command, directive and or order அப்படின்னு போடுறாங்க. பொதுவா இது வந்து லீகல் டேர்மா நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இன்ஜங்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமா பயன்படுத்தி ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அது செய்வதற்கு, ஒரு செயலை செய்வதற்கோ அல்லது செயலை தடுப்பதற்கோ வருவதுதான் இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து என்ஜாயினிங் ஒரு வார்த்தை பார்த்தோம். இந்த இதுல வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்ஜாயினிங். அப்ப என்ஜாயினிங் அப்படின்னு சொன்னா டு டைரக்ட் a person to do something அப்படின்னு இருக்கு. கீழே 2வது டு ப்ரோஹிபிட் ஆர் ஃபோர்பிட் அப்படின்னு இருக்கு. அது தடை. அதுதான் பொதுவா இந்த காலத்துல பயன்படுத்துற சொல்லி இருக்கோம். தடை அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. இந்த இடத்துல வந்து இதே வந்து இந்த ஒரு வார்த்தையும் அஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கு. இதுவும் வந்து அந்த Ostensive. அது அந்த அப்பேரண்ட்லிக்கு கூட அந்த மாதிரி வருது. சரிங்களா? அதாவது அது ஏதோ சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ அவருடைய ஏதோ வள்ளல் தன்மையை காட்டுவதோ, உலகுக்கு சமூகத்துக்கு நன்மை செய்வது போல் தோற்றம் இருக்கும் வெளிப்பார்வைக்கு. ஆனால் உள்ளே பார்த்தால் அவர் தன்னுடைய புகழை அதிகப்படுத்துவதற்காக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கிரௌனிங்கிற வார்த்தை பார்த்தோம். கிரௌனிங்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிரைமரி or most valuable part, attribute or state. So highest attribute, highest state, highest part, primary part, most valuable part அப்படிங்கிறதுலாம் கிரௌனோட இது இருக்கு. இப்போ கிரௌனிங் இன்ஜங்ஷன் அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த ஒரு கட்டளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நியமா கேட்டா கிரௌனுக்கு வேற பொருள் சொல்லுவாங்க. ஈருக்கு மேல் தெரியக்கூடிய அத்தனையும் கிரௌன் தான் இல்லையா? பல்லு ஈருக்கு மேல தெரியக்கூடிய பல் தான் கிரௌன் இல்லைங்களா? தமிழ்ல அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஆமா சார். So first apparently bound in the ignorance, then free in the power and wisdom of the infinite. We can better understand the great and crowning injunction of the Gita to the Karma Yogi. இப்போ கர்மயோகிக்காக கீதையில் கிருஷ்ணர்ங்கிற பேரை இங்க வரல. ஆனா அந்த இடத்துல கீதையின் அந்த கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உயரிய மேலான மிகச்சிறந்த ஒரு கட்டளை என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க. அதுல எண் நல்லா கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி 18ஆம் அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் இது இருக்கிறது. Abandoning all dharmas, all principles and laws and rules of conduct,
டேக் ரெஃப்யூஜி இன் மீ அலோன். எப்படி படிக்கலாம்னா அபேண்டனிங் ஆல் தர்மாஸ் டேக் ரெஃப்யூஜி இன் மீ, டேக் ரெஃப்யூஜ் இன் மீ அலோன். எல்லா தர்மங்களையும் உதறிவிட்டு என்னிடம் பற்றுக்கொள் அப்படின்னு சொல்லலாம். என்னிடம் வந்து ரெஃப்யூஜிக்கு நல்ல தமிழ் சொல்லன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க ஒரு ரெண்டு தமிழும் நான் போட்டிருக்கேன். சொல்லுங்க. என்னிடம் சரணடைவாயாக, எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னிடம் சரணடைவாயாக. அத மாதிரிதான் தமிழ் கொடுத்திருக்காங்க. அடைக்கலம் இருக்கு, நான் போட்டு அடைக்கலம் கொள்வாயாக. அடைக்கலம். அடுத்தது அபேண்டனிங் ஆல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்டக்ட். எல்லாம் அந்த இப்ப போன சாப்டர்ல படிச்சதெல்லாம் இது ஒரு அடியில முடிச்சுட்டாரு. அது எப்படின்னா எல்லா நெறிமுறை உண்டான அத்தனை கொள்கைகளையும் உதறிவிடு அப்படிங்கிறது. அபேண்டனிங் ஆல் லாஸ் ஆஃப் கண்டக்ட், அபேண்டனிங் ஆல் ரூல்ஸ் ஆஃப் கண்டக்ட். அப்ப அதாவது ஒழுக்கம் இல்லாம வான்னு அர்த்தம் இல்லை. அதாவது என்னிடம் அடைக்கலம் கொண்டால் உன்னை எப்படி வழி நடத்த முடியுமோ, எப்படி வழி நடத்த வேண்டுமோ அப்படி வழி நடத்துவேங்கிறது அதுக்கு உட்பொருள். இதோடது வந்து நான் வந்து இத வந்து நம்ம சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இதை பார்க்கலாம். பெருசு பண்ணி காட்டுறோம். சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சவங்க இதை படிக்கலாம். இதுல வந்து இந்த நிறைய பேரு சொல்லக்கூடிய விஷயம், அதோடைய உச்சரிப்பும் இதுல பார்ப்போம். நான் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். Repetition 4 lines at a time. Sarvadharman parityajya mamekam sharanam vraja aham tvam sarva papebhyo mokshayishyami ma shuchaha. படிங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு போடுறேன், தமிழ்லயும் போடுறேன், ஏன்னா மற்றவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க. புவனேஸ்வரிமா படிங்கம்மா. இருங்க போட்ட அப்புறம் படிங்க. ஓகே சார். படிங்கம்மா. சர்வதர்மான் பரித்யன்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சஹ. இப்போ அதோடைய பொருள் வந்து கீழே எழுதியிருக்காங்க. அது வந்து அவங்க லேடி வாய்ஸ்ல இருக்கு. அனைத்து வகையான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டும் அடைக்கலம் எடுத்து நான் உன்னை அனைத்து பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிப்பேன். பயம் வேண்டாம். வேண்டாம் பயம் வந்து இது தமிழ்ல. இதையும் படிச்சிருங்க புவனேஸ்வரம்மா. எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டும் சரணடைந்து விடு. எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், பயப்படாதே. இதுதான். நன்றிங்கம்மா. இதுதான் அதோடைய பொருள். அது தமிழ்லயும் படிச்சிட்டோம், சமஸ்கிருதத்திலையும் படிச்சிட்டோம், இங்கிலீஷ்ல ஸ்ரீ அரவிந்தர் இது பண்ணது abandoning all dharmas, all principles and laws and rules of conduct, take refuge in me. ரெஃப்யூஜினே எனக்கு வருது. இதுல என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே இது செஞ்சிட முடியாது. நல்லா கவனிங்க. எடுத்த உடனே எல்லாரும் அந்த தர்மங்களை உதறி விட முடியாது. எப்ப முடியும்னா, இந்த லைட் ஆஃப் திஸ் ப்ரோக்ரெசிவ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட், அந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்துடன் அது வெளிப்படும் போது, முதலில் அறியாமையில் கட்டுண்ட போல் தோற்றமளிக்கும் அதிலிருந்து அந்த அனந்தனின் ஆற்றலிலும் சக்தியிலும் ஞானத்திலும் விடுவித்த பிறகுதான் நம்ம we can better understand the great injunction and crowning injunction of the. அப்பதான் நம்ம வந்து எல்லா தர்மத்தையும் விட முடியுமே தவிர, கிருஷ்ணர் சொல்லிட்டாருப்பான்னு சொல்லிட்டு
நம்ம சௌகரியத்துக்கு இருப்பதற்காக அந்த வரிகள் அல்ல. அந்த நிலை போகும் போதுதான் நம்ம விட முடியுமே தவிர, இல்லாட்டி நம்ம இதை மேற்கோள் காட்டிட்டு நம்ம ஆசைகளுக்கு அடிமையாக இருப்போம். அது நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து சரி அடுத்த சென்டென்ஸ் படிச்சிடறேன், அதுக்கு பிறகு நம்ம தமிழ்ல படிப்போம். All standards and rules are temporary constructions founded upon the needs of the ego in its transition from matter to spirit. அனைத்து வகையான அந்த நெறிமுறைகள் விதிகள் எல்லாமே ஒரு தற்காலிகமான கட்டமைப்புகளே. இந்த ஃபவுண்டட் நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஃபைண்டுன்னு ஒரு தனி வார்த்தை இருக்கும், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட். ஆனா ஃபவுண்டுங்கிறதே இது அடிப்படை வினைச்சொல்லா இருக்கும். ஃபவுண்டா நிர்மாணித்தல், கட்டமைத்தல் அப்படிங்கிற பொருள், அதுல வந்து வலியுறுத்தல், அந்த மாதிரி ஃபவுண்டட் அப்பான் த நீட்ஸ் ஆஃப் தி ஈகோ. அப்போ இதை நல்ல நம்மளுடைய நெறிமுறைகள் எல்லாம் அந்த ஆணவத்தின் தேவைகளுக்கு ஏற்ற போல் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இன் இட்ஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் மேட்டர் டு ஸ்பிரிட். அப்ப ஜடம் எம்மும் கேபிட்டல் தான். மேட்டர் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல, அது மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மேட்டருங்கிறது ஒன்று இல்லாவிட்டால் நம்ம வந்து இந்த மாதிரி உடல் எடுத்து மெய் என்ற ஒன்றால் இப்படி அசைத்தோ பேசவோ முடியாது. அதனால அது ரொம்ப முக்கியமானது. அந்த ஜடத்திலிருந்து ஆன்ம நிலைக்கு உயரும் போது, அது மாறும் போது, ஒரு ரசவாதம் நடக்கும் போது, இரும்பு தங்கமாகும் போது, அது வந்து அந்த ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெம்பரரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு அடுத்த சென்டென்ஸும் வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் தான். These makeshifts have a relative imperativeness. So long as we rest satisfied in the stages of transition, content with the physical and vital life, attached to the mental movement, or even fixed in the ranges of the mental plane that are touched by the spiritual gestures. But these makeshifts அப்படின்னா, மேக்ஷிப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அமைப்புகள். நீங்க கூட பாலாலயம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அப்படின்னா என்ன பொருள்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார், கோவில்ல இது கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி சுவாமிகளை அவங்களுடைய இடத்துல இருந்து எடுத்து வேற பக்கம் வைப்பாங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சில சாஸ்திரங்கள்லாம் செய்வாங்க. அது செஞ்சது பாலாலயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பீடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்குள்ளதெல்லாம் செய்யறதுக்கு அது முதல் ஸ்டெப் அதுதான் வரும். நன்றி. மீனாட்சி நீங்களும் அதான் சொல்ல வந்தீங்களா, வேறு கருத்து இருக்கா? அதேதான் சார். அது வந்து நெல்லுல பால் போட்டு நெல்லுல போட்டு அந்த சிலைகளை மூர்த்தங்களை அதுல வைப்பாங்க. குறிப்பிட்ட நாட்கள் கணக்கு இருக்கு. அதுல இருந்து தர்ப இது வச்சு ஒரு நூல் மாதிரி கட்டி கலசத்துல இருந்து அதுக்கும் கனெக்ஷன் போற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஜபிப்பாங்க, மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த உச்சாடனங்கள் செஞ்சு அந்த சிலைகளுக்கு சக்தி ஏற்றி பிறகு அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. திருப்பி அதே பீடத்துல பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுக்கு அதனால அந்த இதை வந்து பாலாலயம் என்பது ஒரு மேக் ஷிஃப்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு தற்காலிகமான ஒரு இடமாற்றம். அது நிரந்தரமான இடமாற்றம் அல்ல, ஒரு தற்காலிகமான இடமாற்றம். அதே மாதிரி வேற்று மதக்காரங்கள் வந்து நான் இந்த கோவில்களை தாக்கும் போது, இந்த கோவில்களில் இருக்கிற சிலைகளை எடுப்பார்கள் என்று நம்பும் போது அதற்கு மாற்று ஏற்பாடாக சிலதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் முன்னாடி கூட ஏதோ ஒன்று போட்டு ஒரு கூலியா ஒன்று வச்சு அப்புறம் சவரை எடுத்த பிறகுதான் அந்த மீனாட்சி அம்மன் வந்துதான் சொல்லுவாங்க மதுரையில. அதே மாதிரி நம்ம திருவனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா அது தங்கம் இருக்கிறது தெரியாம இருந்து அப்புறம் பார்த்தா இப்போ ஒரு தங்க நிறத்துல தெரிந்தது, அதுக்கு வேற மாதிரி நிறம் பூசினார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. சார், மாலிகாப்பூர் படையெடுப்பு இருக்கிற போது சவுத்துக்கு வந்துட்டு இருக்காருன்னு மதுரையில நம்ம அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே செவுரு போட்டு மறைச்சிட்டாங்க. அங்க உள்ளுக்குள்ள சந்நிதி இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி பண்ணி அந்த சாமிய வேற ஏதோ ஒரு போலியா ஒரு பக்கம் வச்சு அதை பூஜை பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. உண்மையான மீனாட்சி அம்மன் அந்த சுவருக்குள்ளர உள்ளார இருக்காங்க, இருக்கிறதே தெரியாத மாதிரி பாதுகாத்துட்டாங்கன்னு சரித்திரம் சொல்லுங்க சார். அதெல்லாமே என்ன சொல்லலாம், மேக் ஷிஃப்ட்னு சொல்லலாம். அதுக்குதான் ஆலாலயம் இருந்தாலும் சரி, ஆலாலயம் சில மாதங்களுக்கோ சில வாரங்களுக்கோ அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் இருக்கும்.
இந்த போரிடும் போது அது எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கலாம் தெரியல. அந்த யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததுதான் அது வெளியே வரும். அதே மாதிரி திருவனந்தபுரத்துலயும் பத்மநாப சுவாமிகள்லாம் அந்த மாதிரி பறிச்சதெல்லாம் ஒரு நமக்கு தகவல் இருக்கு. ஸோ தீஸ் மேக் ஷிப்ஸ். இதை இப்ப நீங்க வேற சாதாரண எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தா, இப்ப நான் எங்க அப்பா வந்து திருவனந்தபுரம் கேரளா பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழ் பேராசிரியரா இருந்தாங்க. அப்ப அவங்க மதுரைக்கு இடம் பெயர்ந்தோம் வேலையில காரணமா. முதல்ல வேளாண் கல்லூரின்னு அந்த யானை இங்க இப்ப யாரும் மதுரைக்காரங்க யாராவது இருக்கீங்களா? இங்க மதுரையில இருக்கிறவங்க யாரும் இல்லை. யூஸ்வலா வரவங்க யாரும் காணும்னு நினைக்கிறேன். மதுரையில இருந்து வரவங்க திருச்சி எல்லாம் இருக்கு. யாரு? பவானி மாவா? எஸ் மேம். எஸ் சார். நீங்க இருக்கிறது வந்து பம்மல் தானே? இப்ப இருக்கிறது சிட்லப்பாக்கம். முன்னாடி மதுரை ஊர். சரி. அப்ப யானமலையில வந்து அந்த வேளாண் கல்லூரியில ஆமா சார். ஆமா. மதுரை அப்பா சொல்றேன். அப்புறம் மதுரை பல்கலைக்கழகத்திலையும் பணிபுரிஞ்சாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அப்ப வீடு மாத்திரக்கு உடனே வீடு கிடைக்காதப்போ யாதவர் கல்லூரின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப முதல்வராக இருந்தவர் டி.ஆர். சொக்கலிங்கம்னு ஒருத்தர். அவர் வீட்டுலதான் நாங்க முழுத்தாவே குடியிருந்தோம். பொருட்களை எல்லாம் அங்க வச்சுட்டு அவங்க வீட்லயே தங்கி இருந்து அப்ப வீடு குடி போனதுக்கு அந்த மாசம் இந்த பங்குனி மாசம் குடி போக மாட்டாங்கன்னு சில மாதங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு தடையானது தெரியல. அப்ப நான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டேன். அதுவும் ஒரு மேக் ஷிஃப்ட். அதாவது உண்மையிலே ஷிஃப்ட் பண்றோம். அதுல ஒரு தற்காலிகமா நம்ம வீட்டுல இல்லாம நண்பரோடையோ உறவினர் வீட்லயோ நம்ம தங்கியிருக்கோம். இதெல்லாம் தான் மேக் ஷிஃப்ட்ஸ். இது ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு இது நம்ம பண்ணிருக்கோம். பாலாலயத்திலிருந்து தனி மனிதனுடைய இது வரைக்கும். Have a relative imperativeness so long as we rest satisfied in the stages of transition. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பாருங்க. இங்கேயோ இனிட்ஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் மேட்டர் டு ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையில தான் அது முடிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டிரான்சிஷன் இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம போன தடவை படிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து நேற்றே அதோடைய கம்ப்ளீட் சுருக்கமா சொல்றதா இருந்ததுன்னா, அந்த போன இதுல ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கான்டக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்துல பாத்தீங்கன்னா அதுல 4 ஸ்டேஜ் சொல்றாங்க. அதுல வந்து முதல்ல வந்துட்டு தேவைகளின் முதல் படி, அப்புறம் ஆசைகளின் இது அது ஆசைகள், அப்புறம் சமூக நீதி, 3வது வந்து மன வாழ்வு, அதோட ஒழுக்க விதிகள், 4வது தான் வந்து ஆன்மீகமும் அதிமன வாழ்வுன்னு சொல்லி இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒரு டிரான்சிஷன் மாறுது. அப்போ வந்து வி ரெஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் இன் தி ஸ்டேஜஸ் ஆஃப் டிரான்சிஷன். அப்படின்னா அந்த மாறுதல்களுக்கு உண்டான நிலைகளை நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு தற்காலிக தன்மையை நாம் ரிலேட்டிவ் இம்பரேட்டிவ்னஸ் வார்த்தைகள் எல்லாம் நல்லா கவனிங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல ரொம்ப இலக்கண தமிழா சொல்றதுன்னா அது வந்து வியங்கோள் வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இலக்கணத்துல சில பேர் படிச்சிருப்பீங்க. கட்டளை நம்ம சொல்லுவோம். வா, போ, உட்கார், செய், அதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் இங்கிலீஷ்ல இம்பரேட்டிவ் சொல்லுவாங்க. நம்ம பிரெஞ்சு படிக்கும் ஆம்பரேட்டிவ் அப்படின்னு ஒரு எஃப்ல முடியும், இங்கிலீஷ்ல விஇல முடியும். ஸோ இம்பரேட்டிவ்னஸ்னா ஒரு கட்டாய தன்மை, வலியுறுத்தும் தன்மை. ரிலேட்டிவ் இம்பரேட்டிவ் அதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம். அது வந்து ஒரே மாதிரி இல்லாமல் நேற்று இப்படி இருக்கும் நாளை இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் மாறும். அந்த மாதிரி அங்க முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கே என்ன படிச்சோம்னா ப்ரோக்ரஸிவ் மேனிஃபெஸ்டேஷன் படிச்சோம். அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைட் ஆஃப் திஸ் ப்ரோக்ரஸிவ் மேனிஃபெஸ்டேஷன் படிச்சோம். அதையும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் இம்பரேட்டிவ்னஸ் பார்க்கும்போது ஒரு மாறிக்கொண்டே இருக்கும். ஒன்று தொடர்போடு இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருள் மாறிட்டே இருக்கும். So long as we rest satisfied in the stages of transition, content with the physical life, content with the vital life. அப்போ வந்து இதோடைய நம்மளுடைய ஜட வாழ்விலும் பிராண வாழ்விலும் ஒரு நிறைவோட இருக்கும் பொழுது these makes it a relative imperativeness. அப்பெல்லாம் இதெல்லாம் தேவைப்படுது. attached to the mental movement. அப்போ இந்த 3மே வருது பாத்தீங்கன்னா physical life, vital life, mental movement are even fixed in the ranges of mental plane that are touched by the spiritual lusters. ஆன்மீக ஒளியால் தொடப்பட்ட தீண்டப்பட்ட அந்த மனத்தளங்களின் சில எல்லைகளுக்குள்ளும் அது நிறுவப்பட்டிருக்கிறது சொல்லலாம். ஆனால் முழுமையா மனம் வந்து ஆன்மீகமாக ஆகவில்லை.
ஆனா அதுலயும் இது தேவைப்படுது. These makeships have a relative imperativeness so long as we rest satisfied in the stages of transition, content with the physical and vital life attached to the mental movement, or even fixed in the ranges of the mental plane that are touched by the spiritual lectures. இப்போ வந்து புதுசா நம்ம ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா புதுசா ஆரம்பிக்கிற மாதிரியே பண்ணுவோம். பாகியலட்சுமிமா நீங்க படிங்க, நான் வந்து அதுக்கு இது காட்டுறேன், பக்கத்துக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேண்டும். வெளியேனா இந்த பிரசன்டேஷனை மாற்ற வேண்டியிருக்கும். அதனால ஸ்டாப் பண்ணிட்டு அம்மா படிங்கம்மா. நன்றி சார். பக்கம் 326 8 பரம சங்கற்பம். ஆத்மனின் இந்த படிப்படியான வெளிப்பாடு முதலில் அஞ்ஞானத்தில் தலைப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. பிறகு அது இறைவனின் ஆற்றலிலும் விவேகத்திலும் சுதந்திரமாக நடைபெறுகிறது. இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நோக்கும்போது கீதை கர்மயோகிக்கு வழங்கும் மகத்தான அறிவுரையின் அர்த்தத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். தத்துவங்கள், தர்மங்கள், கொள்கைகள், அறநெறி நியதிகள் அனைத்தையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. எல்லா நியதிகளும் மதிப்பீடுகளும் சடநிலையிலிருந்து ஆன்மீக நிலையை நோக்கி முன்னேறும் அகங்காரத்தின் தேவைகளை அடிப்படையாக கொண்ட தற்காலிக அமைப்புகளே. நாம் இந்த முன்னேற்ற பயணத்தின் கட்டங்களிலேயே திருப்தி அடைந்து இருந்து விட்டால், சட பிராண வாழ்வே போதுமென்று இருந்தால், மன இயக்கத்திலேயே பற்று கொண்டிருந்தால், ஆன்மீக ஒளியை தொடும் மனத்தளங்களிலும் கூட நிலைத்து நின்றுவிட்டால், மேற்கூறிய தற்காலிக அமைப்புகள் நமக்கு ஓரளவுக்காவது தேவைப்படும். நன்றிங்க சார். நன்றிங்க மேம். திருப்பி நான் அந்த இதுக்கு போகணும். இப்ப அடுத்த சென்டென்ஸ் போறோம். But beyond is the unwalled whiteness of a supramental infinite consciousness, and there all temporary structures cease. அப்போ பியாண்ட் இதை தாண்டி பட் பியாண்ட் இப்ப இதெல்லாம் படிச்சோம். ஆனா இதை தாண்டி போனோம்னா இஸ் தி அன்வால்டு வைட்னஸ். வால்டுன்னா நம்ம சுவர் எல்லைகள் எழுப்பி கோட்டை மாதிரி இருக்கு. அன்வால்டு வைட்னஸ் எந்த விதமான சுவர் எதுவும் இல்லை. அப்படி ஒரு அகன்ற தன்மை. எந்த அகன்ற எதோட அகன்ற தன்மை? ஆஃப் a supramental infinite consciousness. அதிமனத்தின் எல்லையில்லா உணர்வு. நல்லா அது வந்து உணரத்தான் முடியும். எத்தனை விளக்கம் சொன்னாலும் புரிய வாய்ப்பில்லை. So beyond is the unwalled wideness of a supramental infinite consciousness, and there all temporary structures cease. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக கட்டமைப்புகள் நின்று விடும், இல்லாமல் ஆகிவிடும். அப்ப அது வரைக்கும் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ வேற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு குழந்தை நடக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, நடை பயிலக்கூடிய குழந்தை இருக்கு. அது பாத்தீங்கன்னா நடவண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது ஒரு காலத்துல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது. நல்லக்கா. ஆமா. அது அப்புறம் இப்ப எல்லாம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது கொஞ்சம் என்ன சொல்றது, விழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா இது ஒரு வட்டமா ஒரு நடை வண்டி இருக்கும் தெரியுமா? பார்த்து இப்ப எல்லாம் புதுசா வாக்கர்னு சொல்றாங்க. அதுல வந்து குழந்தை விழக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பிராம் கிடையாது. பிராம் வந்து குழந்தைய தட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு கலர்ல இருக்கிறது தான் நம்ம நடைவண்டி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
விதவிதமான நடைவண்டி இருக்கு. இப்ப நான் சொன்னது வாக்கர் இந்த மாதிரி இருக்கும். அது குழந்தை வந்து பார்த்திருக்கீங்க இல்லையா நீங்கெல்லாம்? ஒண்ணு இதை இங்கிலீஷ்ல போடுறது என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுல வந்து இந்த மாதிரி குழந்தை நடுவுல இருக்கும். இது என்னுடைய மகன்லாம் பிறந்தப்ப இதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் 90கள்ல. நம்ம எல்லாம் படிக்கும்போது அது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதுல நிறைய மியூசிக், உட்காந்துக்கலாம், நின்றுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி காலை உந்தி 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 போகும். எங்க போனாலும் எங்காவது சுகத்துல அடிச்சு நின்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, அது மாதிரி ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ். இது எப்ப வரைக்கும் தேவைப்படும் யாராவது பதில் சொல்லுங்க. ஒரு எளிமையான கேள்வி. இந்த நடைவண்டி எப்பொழுது வரை தேவை? மீனாட்சி அம்மா முதல்ல வந்திருக்காங்க, சொல்லுங்கம்மா. குழந்தை வந்து சுயமா நடக்க தொடங்குற வரையிலும், அது வரைக்கும் இந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும். அதே மாதிரி சைக்கிள்ல மங்கி படல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்படி உள்ள போட்டு காலை வந்து பார்க்குள்ள விட்டு ஓடுறது. அது வந்து சொல்லுங்கம்மா மீனாட்சியம்மா, கை வைத்திருப்பீங்க. இல்ல சார், மங்கி பெடல் நான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் கத்துக்கும் போது மங்கி பெடல்ல தான் சார் கத்துக்குவோம். அது 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 இப்பெல்லாம் அது அப்போ அந்த மங்கி பெடல் இருந்த போது நானும் அப்படிதான் கத்துக்கிட்டேன். விழவே இல்லை. போது நான் விழவே கிடையாது. திருப்பி கை வந்துட்டே இருக்கு மீனாட்சியம்மா. தெரியாம வந்தா தெரிஞ்சு வந்துதான் தெரியும். சோ அது இப்பெல்லாம் வந்து அந்த அதுக்கும் தேவையில்லை. ரைட்ல 2 சக்கரங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 4 முன்னாடி ஒரு சக்கரம், பின்னாடி சைட்ல 2 சக்கரம் இருந்து அதனால விழாம குழந்தைங்க சைக்கிள் கத்துக்கிறாங்க. அதெல்லாம் வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த சைட்ஸ் வீல்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி நடக்கிற வரைக்கும் தான் நடவண்டி தேவை. நடக்க தொடங்கிட்டப்ப தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வயசானப்புறம் திருப்பி வாக்கர் வச்சுக்கிற மாதிரி நிலைமை வரும். அது இந்த கிராஃப் பேரபோலா மாதிரி அப்படி நல்லா அது வந்து தெரிஞ்சு முடியாத போது பழையபடி அது சொல்லுவாங்கல்ல, தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடந்து வந்தா 2 காலு, அப்புறம் 3 காலுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்க இல்லையா? அது வாக்கிங் பின்னாடி வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுதான் வந்து 3 கால் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை குழந்தைகள் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ், ஞாபகம் வச்சுங்க. பட் பியாண்ட் இஸ் அன்வால்வ் வைட்னஸ் ஆஃப் supramental infinite consciousness and there all temporary structures cease. இது அடுத்த சென்டென்ஸ் போகலாம். இதுல வந்து ரொம்ப அழகான ஒரு வரிகள், ஒரு பொயட்டிக் லைன்ஸ் சொல்லலாம். இட் இஸ் நாட் பாசிபிள் டு என்டர் utterly into the spiritual truth of the eternal and infinite if we have not the faith and courage to trust ourselves into the hands of the Lord of all things and the friend of all creatures and leave utterly behind us our mental limits and measures. இதுக்கு ஒரு அடிக்கடி பல பேர் இந்த ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, ஒருத்தர் மலையில இருந்து விழுந்துட்டு இருப்பாரு. விழும்போது ஒரு மர கிளை ஒண்ணு கிடைச்சு அதை பிடிச்சுக்குவாப்ல. அப்ப கடவுளோட குரல் வரதா சொல்லுவாங்க, கவலைப்படாத விட்டுரு அப்படின்னு. நீ சொல்லுவ, நான் விட்டுட்டேன்னா கீழே விழுந்தா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. அங்க காலையில விடிஞ்ச ஒண்ணு பார்த்தா ஒரு அரை அடிக்குள்ளதான் தரை இருக்கு. ஸோ விட்டுருந்தா அழகா 6 அடியில் வந்திருப்பாரு, தப்பிச்சிருப்பாப்ல. ஆனா கையெல்லாம் வலிக்க வலிக்க அப்படியே மரத்து போய் பிடிச்சிட்டு இருந்தாப்ல. அந்த எப்படின்னா இறைவனுடைய சொல்லில் நம்பிக்கை இல்லாம தன்னுடைய அதுதான் வந்துட்டு இந்த கடைசி வார்த்தை வருது பாருங்க, அவர் மென்டல் லிமிட்ஸ் அண்ட் மென்டல் மெஷர்ஸ். நம்ம மன இது இவ்வளவுதான் எல்லை, அது மனத்துடைய அளவுகள். அதை வச்சுட்டு இருக்க வரைக்கும் அந்த மாதிரி மரத்தை பிடிச்சிட்டு தான் இருப்போம். ஆனா லீவ் அட்டர்லி பிஹைண்ட் அஸ், அதை முழுக்க முழுக்க பின்னாடி விட்டுட்டு யாரை நம்பணும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். அது பொதுவா என்ன ஆரம்பி, இட் இஸ் நாட் பாசிபிள் டு என்டர் utterly into the spiritual truth of the eternal, utterly into the spiritual truth of the infinite. அப்போ இட்டர்னல்ங்கிறது வந்து காலம் கடந்து விட்டு இன்ஃபினிட் என்று சொன்னது எண்ணில் அடங்கா முடிவில்லைன்னு சொல்லலாம். அந்த இறைவனிடம் எடுத்த உடனே நாட் பாசிபிள் டு என்டர் utterly into the spiritual truth.
அந்த ஆன்மீக மெய்ப்பொருளில் நாம் இறங்க முடியாது. ஏன்னா if we have not the faith and courage to trust ourselves into the hands of the Lord of all things, அப்ப இறைவனுடைய அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், உரிமையாளன், உடைமையாளன், எல்லாம் உடையார் அவர்தான். அவரிடம் நாம் முழுக்க முழுக்க நம்பிக்கை, முழுக்க முழுக்க தைரியத்தோட அவருடைய ஒப்பு கொடுக்கிறதுங்கிறது முதல்ல முடியும். அது இல்லாவிட்டால் நம்மளால முழுக்க உள்ளே நுழைய முடியாது. அப்புறம் என்ன சொல்றாங்க, அண்ட் லீவ் அட்டர்லி பிஹைண்ட். அது முதல்ல எப்படி படிக்கணும்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் டு லீவ் அட்டர்லி பிஹைண்ட் அஸ் அவர் மென்டல் லிமிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அப்படியாவது நம்ம மனதை விட்டுட்டு போக முடியாது. இப்போ ஒண்ணும் வேண்டாம், நீங்க அந்த ரோலர் கோஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? தீம் பார்க்ல எல்லாம் அப்படி வளர்ந்து தலைகீழெல்லாம் வந்து வெறும் ஜாயிண்ட் வீல் மட்டும் இல்லை, இது அப்படி போய் நம்ம தலையே தலைகீழா இருக்கும். அது அப்படி போய் வேகமாலாம் போய் அப்படி போய் இப்படி போய் சைட்ல எல்லாம் இப்படி வரும். இது 70 எக்ஸ்போ 17 ஜப்பான்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன்ல இருந்தா நம்ம உலகம் சுற்று வாலிபர் திரைப்படத்துல நம்ம எல்லாம் அந்த காலத்துல பார்த்துருக்கலாம். இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல தீம் பார்க்ஸ்ல இருக்கு. என்ன சொல்ல வரும்னா, அதுல இறுக்கி பிடிச்சு எப்படியும் விழ முடியாதபடி ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருந்தாலும் கூட அது தலைகீழா போகும்போது யாராவது அமைதியா தியானம் மாதிரி பண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த ரோலர் கோஸ்டர்ல போறவங்க அப்படியே அமைதியா சுத்தம் போடாம, இல்ல அப்படி முகத்துல ஒரு பயம் தெரியாம இருக்குமா? சொல்ற புரியுதா நான் சொல்றது? சொல்லுங்க புவனேஸ்வரிமா. பயங்கரமா கத்துவாங்க சார். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயந்துட்டு கத்துவாங்க சார். ஆனா அது ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அதுலயும். ஒரு இல்ல, என்னுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பாதுகாப்பு அமைப்பு இருந்தாலும் உடல் ஏத்துக்காது. தலைகீழா இருக்கும்போது விழுந்துருமோன்னு ஒரு பயம், அந்த வேகம். அது போக நம்மளுடைய சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வேகமா சுத்துற அந்த காதுக்குள்ள இருக்கிற அந்த சமநிலை பிறழும் போது ஒரு தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் எல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். எல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு குழப்பத்துல ஆழ்த்திடும். ஆனா அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நிறைய பேரு அதை இது பண்ணுவாங்க. அதுலதான் அந்த மனதை விட்டு நம்ம போக முடிய மாட்டேங்குது. மனம்ங்கிறது ரோலர் கோஸ்டர்ல போகும்போது அதை விட்டுட்டு அந்த கடவுளை நம்பி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன வேணா பேசிக்கலாம், கடவுள் பார்த்துக்குவார் அப்படி இப்படின்னு. ஆனா அந்த மனசு உடம்பு அவ்வளவு சீக்கிரம் பண்ணாது. அது நம்மளுடைய மகாலிங்க ஐயா சொல்லுவார், கேட்டிருப்பீங்க நீங்க. அதாவது சொன்ன கதை அவரு மதுராந்தகத்துல ஜாகிங் பண்ணும்போது ஒரு இருள் வர நேரம், இருட்ட நேரத்துல எதிர்த்தாப்புல லாரி 2 லைட் பார்த்து ஏதோ ஸ்கூட்டரோ 2 ஸ்கூட்டரோ 2 வீலர்ஸ் 2 நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் தூக்கி அந்த பக்கம் போட்ட மாதிரி அவர் உடம்பு இருக்கார், இல்லாட்டி அடிபட்டு இருப்பார் அவர். அதுக்கப்புறம் அவர் 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், நம்மளே இருக்கிற பல பேர் அவரை பார்த்துருக்கோம். அது இறைவன் செயல் புரிகிறான் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஆனா நம்ம நம்ப மாட்டோம், அதான் பிரச்சனை. இது சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறோம். It is not possible to enter utterly into the spiritual truth of the eternal and infinite if we have not the faith and courage to trust ourselves into the hands of the Lord of all things and the friend of all creatures and leave utterly behind us our mental limits and measures. இந்த என்ன 2 வார்த்தை பயன்படுது, லார்ட் ஆஃப் ஆல் திங்ஸ், இது உரிமையாளர், இது மாதிரி கேபிட்டலிஸ்ட் மாதிரி சொல்லலாம். ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல் கிரீச்சர்ஸ் ஒரு வார்த்தை போடுறது. இது அப்படியே த மதர்ல வரும் இல்லையா, மென்டார்ல வரும், பார்த்துருப்பீங்களா? சொற்கள் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மதர் ஆஃப் ஆல் நீட்ஸ், நம்ம என்னன்னாலும் மதர் கிட்ட போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை போடுவார். அதை வேணா நான் இப்ப போடுவேன். அப்போ இந்த அப்படி ஒரு தன்மை, அந்த நம்பிக்கையான நம்ம கிட்ட கிடைக்கும். அதுதான் பெரிய பிரச்சனை. இதோட முடியுதா பார்ப்போம். ஓகே, இந்த பேராகிராஃபை முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். At one moment we must plunge without hesitation, reserve, fear, or scruple into the ocean of the free, the infinite, the absolute. அப்போ இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த கை விட்டுறணும், அந்த மரத்துல இருந்து கையை நம்ம விட்டுறணும்னு சொன்னது இங்க. அட் ஒன் மோமெண்ட் we must plunge, plungeனா அந்த கடலில், எங்க into the ocean, அப்படி கடலுக்குள், பெருங்கடல், சமுத்திரம்ங்கிறது தான் ஓஷன். அந்த பெருங்கடலுக்குள்ள எப்படி விழணுமா, we must at one moment, ஏதோ இப்ப இதெல்லாம் நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் தாண்டி நம்பிக்கை
ஒரு குறிப்பிட்ட நேரத்துல we must plunge into the ocean of the free, the infinite, the absolute. அப்போ சுதந்திரமாக இருக்கக்கூடிய முடிவில்லாத ஒன்றின் முழுமையான ஒன்று என்ற கடலுக்குள் நாம் மூழ்க வேண்டும். பிளஞ்சினா அதுக்குள்ளேயே இருந்தது. ஆனா நம்ம எது இல்லாம இருக்கணும். வித்தவுட் ஹெசிடேஷன், எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. வித்தவுட் ரிசர்வ், அப்படி இருந்தா நான் வரமாட்டேன், இப்படி இருந்தா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. வித்தவுட் எனி ஃபியர். அப்புறம் இந்த ஸ்க்ரூப்பிள்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஸ்க்ரூப்பிளுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்க? அன்ஸ்க்ரூப்பிள்ஸ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா ஸ்க்ரூப்பிள்னா என்ன அர்த்தம்? யாராவது மேல் சொல்லலாம்? சொல்லுங்க. கலந்து கட்டி வச்சிருக்கிறது சார். ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி இல்ல 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 அப்படியான்னு தோணுது எனக்கு. அப்படியான்னு தெரியல. ஒன்னாவது, an uneasy feeling arising from conscience or principle that tends to hinder action. என்னமோ சரியில்லைப்பா, என்னால செய்ய முடியல, என்னமோ தடுக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஸ்க்ரூப்பிள்னு அர்த்தம். அதான் அன்ஸ்க்ரூப்லஸ்ங்கிறது ரொம்ப டு ஹெசிடேட் as a result of conscience or principle. அதுல வந்து நம்ம, ஏன்னா நம்ம அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு எல்லாம் படிச்சுட்டோம். அதனால பயப்படுவோம் நம்ம. அதான் ஸ்க்ரூப்பிள். ஃபியர், ஸ்க்ரூப்பிள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் வரும். தமிழ்ல என்ன எழுதியிருக்காரு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தயக்கம் சார். அது ஹெசிடேஷன் தான் தயக்கம், வேற வார்த்தை இல்லையா? இப்படிதான் சார் வருது. நாம் தயக்கம் ஏதுமின்றி அச்சமின்றி முழு மனதுடன் வரம்பற்ற சுதந்திரமாக இறை உணர்வாகிய கடலினுள் ஒரேடியாக பாய்ந்து மூழ்க வேண்டும். இதுல ஸ்க்ரூப்பிள்னா கசப்பானன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு செய்ய தயக்கம், மன உறுத்தல் அப்படின்னு ஒரு பொருள் போட்டிருக்கு. அதாவது அன்ஸ்க்ரூப்லஸ்னா ஏதாவது ஊழல் அல்ல ஏதாவது செய்யும் போது எந்த கவலை இல்லாம பண்றதுங்கிற பொருள் வரும். சரி, ஆனா வித்தவுட் ஸ்க்ரூப்பிள்ங்கிறத படிக்கணும். வித்தவுட் ஹெசிடேஷன், வித்தவுட் ரிசர்வ், வித்தவுட் ஃபியர், வித்தவுட் ஸ்க்ரூப்பிள் into the ocean of the free, the infinite, the absolute. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து after the law, liberty, after the personal, after the general, after the universal standards, there is something greater, the impersonal plasticity, the divine freedom, the transcendent force, and the supernal impulse. ஸோ அந்த எல் கேபிட்டல், அந்த அதுவும் இறை இதுதான். அந்த இறை விதி, இறை சட்டம், அதற்கு பிறகு என்ன இருக்குன்னா சுதந்திரம். அது முக்கியமான ஒரு ஆஃப்டர் த பர்சனல், ஆஃப்டர் த யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்ப ஆஃப்டர் த பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் போன சாப்டர்ல பார்த்தோம். தனி மனித கோட்பாடுகள், சட்டங்கள். ஆஃப்டர் த ஜெனரல் ஸ்டாண்டர்ட்ஸ், பொதுவான சட்டங்கள். ஆஃப்டர் த யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ், பிரபஞ்சத்தின் தலைகள் அல்லது ஒழுக்க நெறிகள். There is something greater, அதை விட உயர்ந்தது இருக்கும். அப்புறம் there is something impersonal plasticity, எந்த ஒரு தனி ஒரு இது இல்லாம சார்பற்ற ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கு. The divine freedom, the liberty தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றது. The transcendent impulse, transcendent force, எல்லாம் கடந்த ஒரு சக்தி. The supernal impulse, இறையுடைய ஒரு தாக்கம், தூண்டுதல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு. அப்புறம் கடைசியா after the straight path of the ascent, the wide plateaus of the summit. இப்போ ஒரே ஒரு கேள்வி, இந்த ஸ்ட்ரெயிட்ங்கிறதுக்கு என்ன பொருள்? STRAIT போட்டுக்க, என்னவா இருக்கும்? கேட்டோன்னு நமக்கு என்ன தோணுது? நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மீனாட்சியம்மா, குறுகிய பாதைன்னு சொல்லுவாங்க. ஜலசந்தின்றதெல்லாம் பாத் ஸ்ட்ரெயிட் அப்படின்வாங்க. அதுதான் சார், இந்த ஜலசந்தி தான். ரெண்டு நிலப்பரப்புக்கு நடுவுல போற தண்ணீர் பாதை தான் ஸ்ட்ரெயிட்னு சொல்ற மாதிரி. சரி சரி, அந்த மாதிரி சொல்றீங்க. இதுல என்னன்னா
கரெக்ட், நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டிங் டூ லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர். ஆனா இந்த இடத்துல அது பாயிண்ட் கிடையாது. இதுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா டிஃபிகல்டி டிஸ்ட்ரெஸ் தான் பொருள் வரும். தெரியுதுங்களா? டயர் ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னா, ஆனா இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் நேரானங்கிற சொல்லோட குழப்பிக்க கூடாது. நாட் டு பி கன்ஃபியூஸ்ட் வித் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வளைவோ அல்லது ஒரு அலையோ இல்லாத ஒன்று கூட நம்ம சொல்லுவோம். அதனால டிஃபிகல்ட், ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஹேவிங் லிமிட்டட் ஃபண்ட்ஸ், அது நேரோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ அந்த மாதிரி அப்போ வந்து நம்ம இது பார்த்தோம்னா தெரியும். சில என்ன சொல்றது, பெரிய மலைகள்ல அந்த கொஞ்சம் தவறுனா அந்த பஸ்ஸோ லாரியோ கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு ஒரு சாலையில மலை மேல இருக்கிறது பார்ப்போம். அப்படிப்பட்ட இதுல நம்ம போறோம். ஆஃப்டர் த ஸ்ட்ரெயிட் பார்த்து ஒரு கடினமான பாதைக்கு பிறகு ஆஃப் தி அசென்ட், அந்த முன்னேறி செல்லக்கூடிய மலையேறும் அந்த கடினமான குறுகலான பாதைக்கு பிறகு வைட் பிளாட்டோஸ் ஆன் த சம்மிட், அந்த முடி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையில் வைடு பிளாட்டோஸ், ஒரு சமவெளி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நம்பிக்கையூற்ற வரிகள் இப்ப நம்ம பார்ப்போம். பவானியம்மா, நீங்க படிக்கிறீங்களா? நான் இது பண்றேன், படிக்கிறேன் சார். நான் போடுறேன். புக்கை நீங்க கையில வச்சுக்கோங்க. நான் அந்த ஸ்கிரீன்ல வந்த பிறகு நீங்க ஓகே சார். பாக்யலட்சுமி, ஆனால் அவற்றுக்கு அப்பால் அனந்த அதிமன உணர்வின் வரம்பற்ற விரிவு உள்ளது. அங்கு தற்காலிக அமைப்புகள் எல்லாம் முடிவடைகின்றன. நமது மனத்தின் மதிப்பீடுகளையும் வரம்புகளையும் முற்றிலும் துறந்து அனைத்துக்கும் தலைவனும் எல்லா உயிர்களுக்கும் நண்பனுமாகிய இறைவனின் கரங்களில் நம்மை ஒப்படைக்கும் அளவுக்கு நமக்கு துணிவும் நம்பிக்கையும் இல்லாவிட்டால் நித்திய அனந்தனின் ஆன்மீக மெய்மையில் நம்மால் முழுமையாக நுழைய முடியாது. நாம் தயக்கமேதும் இன்றி, அச்சமின்றி, முழு மனத்துடன் வரம்பற்ற சுதந்திரமான இறை உணர்வாகிய கடலினுள் ஒரே அடியாக பாய்ந்து மூழ்க வேண்டும். அறநெறிகளுக்கு பின் அந்த பக்கம் மாத்தும் போது கொஞ்சம் நின்றுட்டுங்க. ஏன்னா நான் ஸ்கிரீன்ல இவ்வளவுதான் வரும். அந்த பொதுங்கிற அளவில் நிறுத்திக்கங்க. படிங்க. அறநெறிகளுக்கு பின் சுதந்திரம், தனி மனிதனின் மதிப்பீடுகள், மனிதருக்கு பொதுவான அப்படியே நிறுத்திக்கங்க. மனிதருக்கு பொதுவான மதிப்பீடுகள், உலகனைத்துக்கும் பொதுவான மதிப்பீடுகள் ஆகியவற்றுக்கு அப்பால் அவற்றை விட உயரியவையாகிய தெய்வீக சுதந்திரம், குணங்களற்ற நெகிழ்வான நிலை, அனைத்தும் கடந்த அதீத ஆற்றல், உன்னத செயற்தூண்டுதல் ஆகியவை உள்ளன. குறுகிய பாதையில் ஏறும் கடுமையான ஏற்றத்திற்கு பிறகு உயரத்தில் உள்ள அகன்ற சமவெளிகள் வருகின்றன. தேங்க்யூ சார். இது வந்து நம்ம அஸ்வபதியோடைய யோகத்திலையும் நம்ம பார்த்திருப்போம். அவரு மலை உச்சி போனோம்னா ஒரு சமவெளி வரும், அப்புறம் திருப்பி மலை உச்சி வரும். அதாவது இப்ப முடிவில்லா பயணம் அப்படிங்கிறதுனால. ஆனா அந்த மாதிரி இருக்கு. அது 3 கட்டங்கள் நாளைக்கு படிப்போம். இந்த ஏற்றத்தில் 3 கட்டங்கள் உள்ளதான்னு படிக்கலாம், உண்டுன்னு படிக்கலாம். ஸோ இதை வந்து இதோட நம்ம நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.